அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் விபத்து சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜஸ்டிஸ் மகேஸ்வரி, ஜஸ்டிஸ் அஞ்சரியா இவருடைய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது ஒரு பக்கம் கரூர் போலீஸ், லோக்கல் போலீஸ் இதை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் எஸ்ஐடி ஒன்று, தமிழ்நாடு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் இந்த இரண்டிற்கும் வேலை இல்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு இந்த சிபிஐ விசாரணையை மேற்கொள்வார்கள். இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும் என்றால், இவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக இவர்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதில் டிவிகே உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டாங்க. இதை உயர்நீதிமன்றம் முடியாது என்று சொல்லிட்டாங்க. முடியாது என்று சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமாக ஒரு அமர்வு நடந்தது. திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, புஷி ஆனந்த், அதாவது விஜயோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், இப்போ டிவிகே கட்சியோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறார். இவரை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோன்னா, கடந்த சில நாட்களாக இந்த புஷி ஆனந்த் தலைமறைவாக இருந்தார். நிறைய நான் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கையில், அவர் மாறு வேடத்தில், இந்த அயன் படத்தில் மாதிரி மாறு வேடத்தில் சுற்றுற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கேஸுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? ஏன் எதற்காக இவர் ஓடி ஒழியணும்? சிறப்பு புலனாய்வு தலைவர் ஐஜி அஸ்ஸார்கா தலைமையில் இந்த கேஸை விசாரிச்சிருக்கிறாங்க. முதல் கட்ட விசாரணையை கரூர் மாவட்ட செயலாளர் மதிகலனை விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய திருக்கிற தகவல்கள் வெளியாக இருக்குது. என்னென்னா, கிட்டத்தட்ட 63 ட்ரோன் கேமராக்கள் சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த வாக்குமூலம் என்னென்னா, இந்த 63 கேமராவும் நாங்கள் கூட கிடையாது, மாறாக இது எங்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த 63 ட்ரோன் கேமராவும் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால், ஜனநாயக படம் எடுக்கிறதுக்காக முழுக்க பயன்படுத்தினதாக சில வட்டாரங்கள் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க. புஷி ஆனந்தை தேட ஆரம்பித்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. நீங்கள் ஆஜரானீங்கன்னா என்ன செய்வாங்க? மிஞ்சி போனால் உங்களை விசாரிப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். உங்கள் கட்சிக்காக ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற நீங்கள் இதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களா? அது எதுக்காக நீங்கள் மாறு இடத்துலலாம் சுற்றணும்? அப்போத்தான் இந்த விஷயம் வெளியில் வருது. எப்படின்னா, இந்த ஜனநாயகங்கிற படத்தை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த முழுக்க 63 ட்ரோனையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புஷி ஆனந்த் போலீஸில் ஆஜரானாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியில் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக விஜய் கைது செய்யப்படுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் புஷி ஆனந்தை முழுக்க எல்லா இடத்துலையும் மாறு இடத்துல அலைய விட்டது. இப்போ கேஸு சிபிஐக்கு மாறிடுச்சு. இப்போ தமிழ்நாடு போலீஸால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க கையில் என்னென்ன ஆதாரம் இருக்குதோ எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சிபிஐ என்பது மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி. அது இந்த ஏஜென்சியோடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாநிலத்திலேயாச்சும் சட்டம் சீர்குலையும் போது, அதாவது ஒரு இரு தரப்புக்கும் சண்டையோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, போலீஸ் அந்த கலவர கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன்னு சொல்லிடுவார். அடுத்து 2வது, லாக்அப் டெத் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா அந்த இடத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாங்க. இப்போ இந்த டிவிகே நடத்திய இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு விபத்து. அப்புறம் எதற்காக சிபிஐ விசாரணைக்கு இவங்க முறையிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வெளியில் சில விஷயங்களுக்கு அசைஞ்சது எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு போலீஸு முழுக்க தீவிரமாக தேடி அந்த மாவட்ட செயலாளர் மதியழகனை விசாரித்ததில் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ
இந்த 63 கேமரா, அதாவது அந்த ட்ரோன் கேமரா இருக்குதுல்ல, அதை எப்படி இதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணீங்க, ஒருவேளை இந்த ஜனநாயகம் படம் எடுக்கிறதுக்காகத்தான் இதை நீங்கள் செயல்பட்டீங்களா, அந்த 63 கேமரா எங்கே அப்படிங்கிற ஒரு விசாரணையை செய்வதற்காக புஷி ஆனந்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கல. இப்போ சிபிஐ கைக்கு வந்து இந்த கேஸ் போனோன்னே இப்போ தான் அவர் வெளியில் வர்றாரு. ஏன்னா இப்போ சிபிஐ, நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், சிபிஐ வந்து முழுக்க மத்திய அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. இப்போ சிபிஐக்கு போயிடுச்சா, இனிமே வந்து டிவிக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்ததாக ஒரு விஷயம் வெளியாக இருக்குது. இப்போ என்ன அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா, பிஜேபியோட கூட்டணி வைத்து இந்த தேர்தலை வருகிற 2026ஆம் ஆண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிஜேபியுடன் இணைந்து இதை வந்து செய்ய போகிறதாக நியூஸ் வந்தது. அதிமுகவுடைய சில கூட்டத்தில் அந்த டிவிகே கொடி பறக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எத்தனையோ பிஜேபி தலைவர்கள், உதாரணத்துக்கு ஹெச் ராஜா அவர்கள் விஜயை ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அறிமுகம் செஞ்சது தமிழ்நாட்டில் முத ஹெச் ராஜா அவர்கள் தான். இப்போ அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, விஜய் என் சகோதரர், அவருக்காக வந்து நான் பேச போகிறேன், அவருக்காக நான் ஆதரவாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் அவர் பேசியிருக்கிறார். பிஜேபியோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர் கூட விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். இப்போ 100% இவங்க கூட்டணி உறுதியாகிவிட்டு, இப்போ இந்த ஜனநாயக படம் எடுக்கிறதுக்காகத்தான் அந்த 63 ட்ரோன் கேமராவும் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு. எதற்காகனா மக்கள் நல்ல அலமோதனா தான் இந்த 63 ட்ரோன் கேமராலாம் எடுக்கப்பட்டது நல்ல ஒரு ஸ்க்ரீன் பேல நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சது. இரண்டாவது ஒரு தகவல் வந்துச்சு, என்னன்னா அந்த கேரவன் பஸ்ஸுக்குள்ள ஹெச் வினோத் டைரக்டர் இருக்கிறார்ல, அவரும் உள்ள இருந்ததாகவும், அவர் தான் வந்து இப்போ போலீஸ் சொன்னாங்கல்ல 15 மீட்டருக்கு முன்னாடி வராதிய, ரொம்ப உள்ள க்ரௌடாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி பஸ்ஸு உள்ளே வந்ததுக்கு காரணமே அந்த ஹெச் வினோத் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் அந்த மக்கள் க்ரௌடெல்லாம் அந்த கேமரா வந்து கரெக்டாக படம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இதெல்லாம் செய்ய போய் தான் 41 உயிர் போனது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 41 உயிர் போச்சுல, அந்த சமயத்தில் அந்த ஒரு வீடியோவை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னன்னா விஜய் வந்து மேலே ஏறி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, கீழே உள்ளவங்க தண்ணி கேட்பாங்க, இவர் தண்ணியை தூக்கி போடுவார். பார்த்துட்டு அப்போ நிலைமை கட்டுக்கடங்காமல் போனவுடனே அவர் உடனே பஸ்ஸுக்குள்ளே போயிடுறாரு. பஸ்ஸில் போனவுடனே அந்த ஒரு விஷயம் செஞ்சார்ல, அப்போவே வந்து அவ்வளவு மட்டமானவருக்கு தான் அப்போ தான் தெரியுது. சரி நீ உள்ளே போயிட்டு லைட்டை அமர்த்தி ஆன் பண்ணுறது, வாயில் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி சிரிக்கிறது, இது வந்து முழுக்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க மக்களே, இது முழுக்க சினிமாக்காக எடுக்கப்பட்ட சீக்வன்ஸ். விஜய் பேசிக்கிறீங்களே 2-3 பேர் இறந்துட்டாங்க, இது வந்து விஜய் காதுக்கே வந்துருச்சு. அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு மனசு வருமா? அப்போ விஜயோடைய மனசு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களே, இப்போ நான் கடைசியாக அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, தலைவன் என்பவன் நம்ம முன்னால் நின்று போராடக்கூடிய விஜயால் இறங்க முடியுமா? நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு கேரவன் மேலே ஏறி வந்து பிரச்சாரம் பண்ணீங்க, இந்த மாதிரி திரும்பவும் நடக்காத என்ன நிச்சயம்? ஒரு வீட்டுக்கு உங்களால் உருப்படியாக போக முடியுமா? எப்படியும் ஒரு 40-50 ஒரு பவுன்சராச்சும் உங்களுக்கு வேணும். இப்பேற்பட்ட தலைவன் உங்களுக்கு தேவையா? சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை நடந்த உடனே 11 குழந்தைங்க இறந்தாங்க. அதையெல்லாம் நான் கேட்டு நைட்லாம் எனக்குலாம் தூக்கமே இல்லை. இவெல்லாம் 3 நாள் சென்று இவரெல்லாம் 3 நாள் சென்று வீடியோ போடுறாரு. எப்படி வீடியோ? இதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 4 நிமிஷத்துக்கு. அதனால் ஒரு நல்ல சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்களிடம் உண்டு. நன்றி, வணக்கம்.